நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். நான் உங்கள் வெங்கடேசன். இது வீக்கெண்ட் சிஎன்சி ட்ரைனிங் சென்டர் ஒசூர். நண்பர்களே, போன வீடியோவில் பார்த்தா G71 அப்படிங்கிறது ஓடி பற்றி பார்த்தோம். அந்த ப்ரோக்ராம் வீடியோவும் அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ G71ல் ஐடி எப்படி பண்ணுறதுங்கிறத இந்த டிராயிங் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. இதில் ஐடி பண்ணலாம். G71 பயன்படுத்தி ஒரு ஸ்டெப் இருக்கு, டர்னிங் இருக்கு, அதுக்கப்புறம் பேஸ் ஆகுது, அப்புறம் ரேடியஸ் அடிக்குது. ரேடியஸ் இந்த பக்கம் ரேடியஸ் இருந்ததுனாக்கா நமக்கு ஈஸியா ப்ரோக்ராம் பண்ணிருக்கலாம். இந்த பக்கம் ரேடியஸ் இருக்கு, அதுக்கு எந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்றதுன்றத நான் டீட்டெயிலா இப்போ உங்களுக்கு விளக்கி சொல்றேன். R10ங்கிறது, அப்புறம் 30க்கு லென்த் 50.7 இருக்கு. அப்புறம் இது பாத்தீங்கன்னா 20 mm லென்த், 20 mm லென்த் 70 mm கொடுத்துருக்காங்க. 20 mm டயாக்கு 70 mm லென்த். இது 60 mm டயா, லென்த் 30 mm இருக்கு. இப்போ நம்ம இதுக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ணலாம். இங்க டயாமீட்டர் கொடுக்கல. இது டயாமீட்டர் நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். அதாவது R10 அப்படின்னா எக்ஸ்ல டபுளா எடுத்துக்கணும், ஜெட்ல சிங்கிளா எடுத்துக்கணும். அப்போ டபுளா எடுக்கணும்னா 30 கொடுத்துருக்காங்க. இந்த கார்னருக்கு 30 கொடுத்துருக்காங்க, டயாட் 30. இது டபுளா எடுத்தோம்னா 20. 20 பிளஸ் 30 கண்டிப்பா 50. 50ங்கிறது இந்த கார்னருடைய டயாமீட்டரு அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். இப்போ இதுக்கு நம்ம ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். நண்பர்களே, ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம ப்ரோக்ராம் டைப் பண்ணிடலாம். கொஞ்சம் சீக்கிரமாகவும் பண்ணலாம். O0004 டூல் நம்பரு 0101, மேக்ஸிமம் ஸ்பிண்டில் ஸ்பீட் G50, S 2500, G96, S 250, கட்டிங் ஸ்பீடு. ஸ்பிண்டில் ஸ்பீடு ரொட்டேஷன் கிளாக் வைஸ் போட்டுக்கிறேன். அடுத்து டூல் பொசிஷன் G0, X. நம்ம பாத்தீங்கன்னா இதுல மினிமம் டயாமீட்டர் தான் இந்த இடத்துல போடணும். போருடைய மினிமம் டயாமீட்டர் 12 mm இருக்கு. 12 போட்டுடலாம். Z2ல டூல் நிக்குது. அடுத்து கூலண்ட் ஆன் பண்ணிடலாம், M8. இதுக்கப்புறம் G90, G71 இங்க போட்டுக்கலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். G71 U ஒரு 0.5 டெப்த் ஆஃப் கட் கொடுக்குறேன். உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு கொடுங்க. ரிலீஃப் 1 mm கொடுக்குறேன். G71 P10 Q20 வரைக்கும் நம்ம ப்ரோக்ராம் பண்ண போறோம்னு அது சொல்லியிருக்கோம். அது ஸ்டாக் எவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்னா 0.5 கொடுக்குறேன் நானு, -0.5. ஓடில பிளஸ் கொடுத்தோம், ஐடி பண்ணும்போது மைனஸ் கொடுக்கணும். இதுதான் அதனோட டிஃபரன்ஸ். W.1. இது ஐடிக்கும் ஓடிக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, U பிளஸ்ல 0.5 கொடுக்குறோம், பிளஸ்ல கொடுக்குறோம். ஐடிக்கு மைனஸ்ல கொடுக்கணும். அடுத்து பார்க்கலாம். N10, G0, G41,
எக்ஸ் இப்போது மினிமம் டயாமீட்டர் கொடுத்தா மேக்ஸிமம் டயாமீட்டர்ல தான் குறைஞ்சு வரும். அப்போ மேக்ஸிமம் டயாமீட்டர் நம்ம கொடுக்கலாம். டிராயிங் பார்க்கலாம். டிராயிங் வந்து என்ன கொடுத்துருக்கோம், 60 கொடுத்துருக்காங்க. இங்க ஒரு 0.5 சேம்பர் அடிச்சு வர மாதிரி 65 இங்க நிறுத்தி இங்க இருந்து கீழே இறங்கி வர்ற மாதிரி இப்படி வர்ற மாதிரி நம்ம ப்ரோக்ராம் பண்ணணும். x65 நிறைய டிஸ்டர்பன்ஸ் வந்துட்டே இருக்கு. Z1 F 0.1 feed Z 0.05. எதுக்குன்னா இது வந்து கீழே டச் ஆகி போர் வரும். அப்போ வந்து O5 கொடுத்தோம்னா அந்த ஜாப்ல டச் ஆகாம வரும்ன்றதுக்காக கொடுக்குறோம். அடுத்து G60 X60 சாம்பர் 0.5 C 0.5 கொடுத்துருக்கோம். அடுத்து டிராயிங் பார்க்கலாம் என்ன பண்ணிருக்கோம்னு. இப்போ வந்து இங்க சாம்பருக்கு வந்தாச்சு, 65 வந்தாச்சு. நேரா எவ்வளவு வரணும், 30 mm வரணும். 60க்கு 30 mm வரணும். நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நல்லா ஈஸியா இருக்கும் இது வந்து பார்க்கறதுக்கு. Z minus 30 Z minus 30 போயிடுச்சு. அடுத்து வந்து X 50 நம்ம கால்குலேட் பண்ணோம் இல்லையா, டயாமீட்டர் 50 வந்துடுச்சு கீழே இறங்கி. அடுத்து வந்து ஒரு ரேடியஸ் இருக்கு. இந்த ரேடியஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்க்கணும். இங்க வந்து ஆப்போசிட்டா ரேடியஸ் வருது. ஆப்போசிட்டா எப்படி ரேடியஸ் வரணும்னா இந்த மாதிரி வரணும்னா நம்ம கண்டிப்பா G03ல போடணும். G03 X30 Z minus 30 plus 10 எவ்வளவு, 40 minus 40 R10 வந்துச்சுங்களா இப்போ? ஓகே. அடுத்து என்னன்னு பார்க்கலாம். அடுத்து வந்து நமக்கு 50.7க்கு 30ல 50.7க்கு லென்த் மூவ் ஆகணும். Z minus 50.7 இந்த G03 கொடுத்த உடனே அடுத்து G01 கொடுக்கணும், இல்லைன்னா எடுக்காது. G01 கொடுத்து அது மட்டும் இருக்கிறப்போ மேல G01 கொடுத்துருக்கோம், அப்படியே கண்டினியூவா வரும். சாரி, இங்க G01 வரணும். G0 கொடுத்துருக்கோம், G01 கொடுக்கணும். இங்கேயும் G01 கொடுக்கணும். G3 எந்த கோடு வந்தாலே அதுக்கு அடுத்த கோடு G01 கொடுக்கணும். அடுத்து டிராயிங் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. இப்ப 30 இது வரைக்கும் வந்தாச்சு. அடுத்து டேப்பர் இருக்கு. டேப்பர் டயாமீட்டர் என்ன கொடுத்துருக்காங்க, 20, லென்த் 70. அப்போ இந்த லென்த்தை வந்து நம்ம கொடுக்கலாம். X20 Z minus 70
சரியா போச்சுங்களா? இப்போ வந்து எவ்வளவுக்கு இறங்கணும்னு சொல்லியிருக்கேன்ல, இது எவ்வளவு சொல்ல பேஸ் மட்டும் பண்ணிட்டு போனா ட்ரில் இருக்கு. ஆக மொத்தம் 12. நம்ம 12ல ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, எக்ஸ் 12 வச்சிடலாம். எக்ஸ் 12க்கு இறங்குது. 12ல இறங்கிட்டு அடுத்து 2ல வெளியே எடுத்துட்டு வேண்டியதுதான். 2ல வெளியில எடுக்கணும்னா G0 G40 2 காம்பன்சேஷன் கேன்சல். அடுத்து Z0 Z2 Z2 வந்துடுச்சு. 2 இங்க வந்துடுச்சு. இந்த இடத்துல வருது 2. M9 கூலண்ட் ஆஃப் பண்ணுங்க. அடுத்து ஃபினிஷ் பண்ணும் ப்ரோக்ராம். M9 கொடுக்க தேவையில்லை, ஏன்னா கூலண்ட் ஓடணும். இப்போ நம்ம ஃபினிஷிங் ப்ரோக்ராம் எழுதணும். G70 P10 Q10 போட்டோம்னா ஃபினிஷிங் ப்ரோக்ராம் வந்துடும். ஓகேவா? அதுலயே வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து இங்க ஒரு மிஸ்டேக் பண்றோம். இந்த ரப்பிங்கே ஓடல, மொத்த ஃபினிஷிங் தான் இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தா, இங்க N10 கொடுத்துருக்கோம், N20 கொடுக்கவே இல்லை. N20 வரைக்கும் ஃபினிஷிங் ப்ரோக்ராம்னு சொல்லணும். அதுக்கு அது தெரியல. N20 இப்போ வந்துடுச்சுங்களா? ரப்பிங் ஓடிட்டு தான் ஃபினிஷிங் போகும். இப்போ ஃபினிஷ் ப்ரோக்ராம் முடிஞ்சது. இப்போ வந்து வெளியில டூல் வெளியே எடுத்துடலாம். G0 Z10 M9 கூலண்ட் ஆஃப் X50 Z50 M கொடுத்தாச்சு. M05 கொடுக்கலாம் ஸ்பிண்டில் ஆஃப் ஆகிறதுக்கு. அடுத்து M30. சரிங்களா? இப்படி ப்ரோக்ராம் பண்ணியாச்சு, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரோக்ராம் நம்ம செக் பண்ணி பார்த்து நீங்க காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணலாம். பென் டிரைவ்ல காப்பி பண்ணிட்டு அப்படியே நீங்க மிஷின்ல லோட் பண்ணிக்கலாம். நண்பர்களே, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் தவறாம கிளிக் பண்ணுங்க. நம்ம சேனலுடைய கொஞ்சம் வளர்ச்சிக்கு உதவுங்க. நன்றி நண்பர்களே. வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை தவறாம தெரிவிங்க. நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே. இது BTN CNC ட்ரைனிங் சென்டர் ஓசூர். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஃபினிஷ் ப்ரோக்ராம் போல
ஏன்னா Q10 கொடுத்துருக்கோம், 20 கொடுக்கணும். சரிங்களா? இப்போ எக்ஸ்ட்ரா ஒர்க் கோட் வந்து இப்போ வருது பாத்தீங்களா? ஃபினிஷிங் ப்ரோக்ராம் இதுதான். ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சதுங்களா? நன்றி, வணக்கம்.